வணக்கம். மன்மத வணக்கம். மன்மத வணக்கம். இன்னைக்கு அக்கா போயிட்டு மன்மத வணக்கம்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அதை யார் பாத்தீங்க? அந்த வீடியோ நார்மலைஸ் பண்றாங்க. என்ன வளர்னாலும் அது வந்து நாங்க வந்து கண்டென்ட்காக வளர்றோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாம ஆபத்தான பொம்மையும் ஏதோ ஒரு பொம்மைன்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்கள. ஆமா, என்ன பொம்மை? நான் வந்து சாதா ஏதோ ஒரு பொம்மை. பூனிய பொம்மையா? இல்லப்பா, வேற ஏதோ நான் ஒரு பாக்க வச்சிருவாங்களோ ஒரு வேலை. ஜோசியக்காரங்க அப்படிதான் பேசுவாங்க. பூனிய பொம்மை, அந்த கட்டம் சரியில்லை இந்த கட்டம் சரியில்லைன்ட்டு. ஆமா சரி, இங்க இருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படியான விஷயங்கள் விவாதிப்பாங்க தெரியுமா? காங்கிரஸ்காரங்க கூட தமிழ் பற்றோட பேசுற ஒரே சட்டம் நாங்க ஜென்சிக்கு தகுந்த மாதிரி போறோம். இது ஜென்சி மாதிரி இல்ல, பூமருங்களே. என்னடா இது, அவையே சூனியங்கினியா மூந்து ஒரு மாதிரி சுமிச்சிருவாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. ஊர்ல ஏதோ ஜோசியக்காரனே இல்லாத மாதிரியும் இவங்க கிட்ட 15 லட்சம் கொடுத்து திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்ல இவங்கள ஆதாரத்தை கொடுங்க. சரி சொல்லுங்க, திமுகனா யாருப்பா? ஊர்ல இருக்க ஒன்றிய செயலாளர் திமுக காரர் தான். ஒரு உறுப்பினர் கார்டு வச்சிருக்கணும் திமுக தான். முக ஸ்டாலின் திமுக காரன். யார் எந்த திமுக காரன் சொல்லு சாமி. சரி, அப்ப 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா திமுக ஜெயிக்கும்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் எனக்கு. அது யாருன்னா திமுக போர்வையை போத்திக்கிட்டு போயிட்டு அம்மா நீ ஜெயிக்கணும்னு சொல்லுமா அப்படின்னு போத்திட்டு வர்றான். நீங்களே சொல்லுவாங்க. இப்ப எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா எதை அடிப்படையில் அப்ரோச் பண்ணுவாங்க? ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாங்க பண்ண, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? இல்ல எப்பா நான் எம்எல்ஏ வேற ஆயிட்டேன், ஆளுங்கட்சி வேற, இப்ப நான் ஜோசியம் பார்க்கணும், என் வாயால தான் சொல்லணும்னா 15 lakhs அப்படிங்கிற மெனு கார்டை சொல்றீங்களா? என்னங்கிறது சொல்லாம சொல்றீங்களா? நம்ம இருக்கலாம். சரி, முக்கியமான விஷயம்பா, கடுகடு உயர்வு. என்னது நிறைய உயர்ந்திருக்கு. 850 இருந்து 400 அதிகரிப்பு. பக்கு பக்குன்னு இருக்கியா? என்னன்னு சொல்லி சரக்கு ரேட் என்ன ஏறி? சர்க்கரை விலை உயர்வு எதிரொலியாக ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா கிலோவுக்கு 80 ரூபாய் உயர்வு. சாப்பிட்ற ஒரே ஸ்வீட் பால்கோவா தான், அதுவும் இந்த அளவுக்கு. ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். என்ன மாதிரி வேலை பாடு தெரியுமா? அப்படி இருக்கும். 80 ரூபாய் ஏத்திருக்கீங்க. இந்த சர்க்கரை விலை இருக்குல்ல, இது வந்து இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனையா இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல லக்னோல வந்து சமாஜ்வாதி கட்சி சார்பாக பெரிய அளவுல போராட்டம் எடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒருபடி மேல போயிட்டாங்க. சர்க்கரை விலை உயர்வு பிளஸ் இன்ஃபிளேஷன் இதை வந்து கடந்த 12 வருஷத்துல மோடி வந்து கட்டுப்படுத்தவே இல்லை. ஏன்னா அங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சர்க்கரை விலை உயர்வுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் இப்பதான் கேள்விப்படுறேன். முன்னாடி ஆயிருக்கா அந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி வந்து எல்லா பருப்பு எண்ணெய் எல்லா விலையும் அப்படி மொத்தமா ஏறும். ஆமா, அது பொருளாதாரம் அதுக்காக வந்து ஏறும், கிராசரிஸ் மொத்தமா. ஆனா இப்படி பெக்குலரா 1-2 ஏறுறது இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, E20 பிளெண்டிங் வருது இல்ல, அதனால சுகர் கேன் தட்டுப்பாடு இருக்கு, அதனால வந்து இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. இது சட்டையரா சொல்றாங்களா இல்ல அதுக்கு சம்பந்தம் இருக்கா? சர்க்கரையில இருந்து தானே அந்த கரும்புல இருந்தா இது எத்தனால் எடுக்கிறாங்க, வந்து கரும்பு இதுல இருந்தா எடுக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது. பட் ஆனா இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. இந்தியா முழுக்க போராட்டங்கள் எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பப்பு தான் எங்க பாரு, இந்த வீடியோ பாருங்களேன். சாகும் வரை குடிப்போம், CV சண்முகம் ஆய்வின் போது முழக்கம். எங்க என்னத்த பேசல என்ன நடக்குமோ அது அங்க நாங்க பேசுவோம். என்ன பார்த்து ஏன்டா அப்படி கத்துறீங்க? ஏன்டா என்ன பார்த்து ஏன்டா பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியா பார்த்தாதான் இதெல்லாம் கத்துணும் போல தோணும். கருத்து ஒவ்வொரு இடத்த பார்த்து ஒவ்வொன்னு கத்துறாங்க. யாரை பார்த்து எதை கத்துறமோ குடிமகன் ஒவ்வொரு தடவையும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். லைக் செய்த நடிகை த்ரிஷா, உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து தனது வெளிப்படையான கருத்துக்களை கூறிய மூதாட்டியின் வீடியோவுக்கு த்ரிஷா லைக் செய்துள்ளார். இந்த சினிமா நியூஸ் பாக்குறவங்களோட ஐயோ லைக் பண்ண கூடாதா? லைக் பண்ணுங்க, ஆனா எந்த வீடியோக்கு பண்றீங்கன்னு இருக்குல்ல. லைக் போடுறத வச்சு ஜட்ஜ் பண்ற உலகம் யாது இல்ல. இப்ப இந்த அம்மாக்கு வந்து கிடைக்கிற அந்த படமும் கிடைக்காம போகணும். அடுத்த 5 வருஷம் நடிக்க மாட்டாங்களா? இப்ப வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது வந்து எதிர்ப்பு ஆதரவு நிறைய இருந்துச்சுன்னா அவங்க நடிக்க மாட்டாங்க. எதிர்ப்பு நிறைய தகவல் தானே கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அது எப்படிங்கன்னா, நீங்களே கட்சி விட்டு போறன்னு அறிவிக்கிறீங்க, அப்புறம் நாங்க கத்துனோம்னா அது இருந்துக்கிறேங்க. இல்ல கத்தாம சைலண்டா இருந்துட்டோம்னா அப்படியே மெயின்டைன் பண்றது. அந்த மாதிரி
சென்னையில் சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கம் பகுதிகளில் கனமழை காரணமாக தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஐயோ அப்படின்னு ரீல்ஸ் போடலையா யாரும் போய்? இல்ல ஒரு நம்பர் போட்டிருக்கணுமே ஈஸியார் சரவண. அங்க வந்து இப்ப என்ன போடுவாங்கன்னாக்கா அந்த இதுல ஒரு பாட்டு வருமே, என்ன பாட்டு, கோமாளியில கடைசியில ஒரு பாட்டு வருமேங்க, இனமென்று பிரிந்தது போதும். அந்த நடக்கும். நீ வேணா பாரு, இந்த டிசம்பர் இவங்க வந்து ட்ரெயினை ஒழுங்கா பாக்காம சொல்லாத, நாலாம் தேதியிலதான் இருக்கேன் மாட்டிப்பையா செஞ்சு சும்மாரியா. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு ஹீரோயினை மிஸ் பண்றேன். நான் சும்மா இருக்கலாம், சும்மாவே இருக்காங்க. தாங்க முடியாது. ஒரு ஹீரோயினை மிஸ் பண்றாங்க இந்த இடத்துல. போன வாட்டி இதே மாதிரி வெள்ளம் நின்னு அப்போ இது மாதிரி சென்னையில ஒரே வெள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி ஏர்போர்ட் சைடுல ஏதோ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நான் வரேன். ஐயோ வாட் a tragedy. ஏர்போர்ட் இந்த ஆட்சியில சரியே இல்ல, இந்த ஆட்சியே சரியில்லை. யார் தெரியுமா? தெரியல. ஜெயிலர்ல வருவாங்களேமா. ஆமா. அந்த பாட்டு எவ்வளவு ட்ரெண்டிங். என்ன பாட்டுப்பா? அதே கலர்ல கூட ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சாரி நான் படம் பார்க்கல. என்னங்க எனக்கு தான் மறந்து. ஆமா அவங்கதான். எனக்கு இன்னொரு டவுட், ஏர்போர்ட் யாரு கண்ட்ரோல்ல வருது? ஏர்போர்ட் வாசல் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரனால அவங்க அப்படி போட்டாங்களா? ரோட் மாஃபியா கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க, அதனால அப்படி போட்டிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 1 முதல் படம் வெளியிடப்படாது. யார் படம்? கூலியா? சாரிங்க மாத்திட்டேன். ஜெயிலர். செப்டம்பர் 1 முதல் திரையரங்குகளில் புதிய திரைப்படங்களை வெளியிடுவதில்லை. படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறுத்தம். ஏன், எதனால, என்ன காரணம்? எதனாலனா 8 வார காலம் கழித்துதான் OTTயில் வெளியிடுவோம் என்று தயாரிப்பாளர்கள் கடிதம் கொடுத்துள்ளதால் அந்தந்த திரைப்படங்களை திரையரங்குகளில் திரையிட அனுமதி என்ற முடிவை கண்டித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடிப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கூட்டமாக அறிவிப்பு. நல்ல விஷயம். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் அது நடப்பு தயாரிப்பாளர்கள். ஆமா, நடப்பு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம். என்ன மேட்டர்னா, ஒரு படம் வருது அப்படின்னாக்கா எத்தனை வாரமா? 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடில நம்ம ஆளுங்க வாங்கி 2 வாரத்துல விட்டுறாங்க ஓடிடில. ஆமா, அது நம்ம ஏதோ பாக்குற மாதிரி இருக்கா, ஏன் போய் பாக்குறீங்க? சில படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே ஓடிடில விட்டுறாங்க. இல்ல, ஜனநாயகன் பாருங்க கரெக்ட்டா விட்டுருக்காங்க. எப்படி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 4 மாசம் ஆகுது ஓடிடில. சும்மா நான் எதுவும் சொல்லல, பேரை சொல்லல, பேரை லீக் ஆயிச்சா இல்லையா? FIR பாத்துக்கங்க. நான் OTTல ரிலீஸ் பண்ணிருக்கேன் தான் சொல்லிட்டேன். ஓடிடில முன்னாடியே வந்துருச்சியா? இது ஓடிடிக்காவே உன் மேல பேர் அது வந்து வேற ஏதோ ஒரு ஓடிடில ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த ஓடிடி தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ரிலீஸ் பண்ணவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ள விட்டாரு. இந்த சிக்கல் வந்து பல காலமா வந்து போய்கிட்டு இருக்குது. அது இவர் வேற ஆட்சியில இருக்கிறாரு, முதல்வர் வேற. அவருக்கு வந்து கெரியர் உச்சமா இருந்தது. இப்ப அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு? அவர் வந்து ப்ரொடியூசர் மனமோனாம நடந்துக்கிறவருப்பா. ஆமா. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு இது பண்ணல. இன்னொரு ப்ரொடியூசருக்கு அரங்காவலர் குழு அந்த என்ன மேட்டர்னா, நாங்க டெல்லிக்கு அந்த ப்ரொடியூசர் அனுப்புறது காரணமே அதுதான். இப்ப அங்க போயிட்டு ஓடிடி பிரச்சனை பத்தி பேசுவாரு அவரு. அதனாலதான் அமிச்சோம். ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் பாதிக்கப்பட்டதோட வழி தெரியும். அப்பதான் அந்த வழியோட பேச முடியும். இங்க பாருங்க, தேர்தல் ஆணையத்தில் தனுஷ் கட்சி பதிவு. இது யாரு போட்டது? பதிவா? அது எந்த என்ன நியூஸ் பாரு, ஃபேக் நியூஸா இருக்க போகுது. பிரெயின் டாக்கிஸ் போடுங்க. 1 minute GK அப்படின்றது. அந்த மேட்டர் கேளியா, அது இன்னும் பகீர்னு இருக்கும். தேர்தல் ஆணையத்தின் தனது கட்சியை பதிவு செய்திருக்கிறார் நடிகர் தனுஷ். கட்சியோட பெயர் பாத்தீங்கன்னா தமிழர் எழுச்சி கழகம். விரைவில் கட்சியை பொதுவெளியில் அறிவிப்பார் தனுஷ் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இருக்கு. இது குட்டி ரூட் மாஃபியாவா? ஆமா, இருக்கலாம். முன்னாடியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இத பத்தி எல்லாம் பேசுங்க. அளவுக்குலாம் வர முடியாது. இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து மோத முடியாது. ஆல்ரெடி நம்ம புல்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான பிரிண்ட் மீடியால ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கற்பனையில தோன்ற அந்த அரவுசல் கதையெல்லாம்
புலுகார் பேர்ல தான் எழுதுவாங்க. ஆமா, காக்கா கழுகு. ஆமா, காக்கா கழுகு. ஓகே, காக்கா கழுகு இல்லடா இது, கழுகரா கழுகையா ஏதோ ஒரு பேர் அது வேண்டாம். சுத்தி வளைக்கிறேன். சொல்லு. கட்சிக்காக 5 பெயர்களை தேர்வு செய்து கொடுத்திருக்கும் தனுஷ் கட்சியை டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வழக்கறிஞர்களை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறாராம். இப்ப நான் எதுக்கு இத சொன்னேன்னா, இப்ப அந்த குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த பத்திரிகை நிறுவனம் இருக்குல்ல, அது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல் போட்டவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப அதே மாதிரியான நியூஸ் இப்ப இவங்க படிக்கிற சின்ன சின்ன இன்ஸ்டா பேஜ்லயும் வருதுன்னு சொன்னா, ஏன் நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா? இல்ல 87K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அம்மா அதெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். 10 மில்லியன் எங்க தாண்ட மாட்டீங்க. நம்ம வந்து ஆர்கானிக்கா ஏத்துறோம். ஆர்கானிக்கா ஏத்துறதுக்கும் இது பண்ணி ஏத்துறதுக்கும் இப்படி சபையில இழுத்து விட்டு நார் அடிக்கிறோம். நம்ம ஒரு வீடியோ போட்டாங்கன்னா நம்ம வீடியோக்கு 5000 பேர் ரிப்போர்ட் அடிக்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம சரி இது என்ன நம்பர்னு கண்டுபிடிங்க. என்ன நம்பர்? 83. ஐயா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 100 கோடியே 1 கோடியே அமைச்சர் வேற யாரும் பேசிடாதீங்கப்பா. இல்லையா, நடுவுல வந்து கமா இருந்திருக்கும். அந்த கமாவை வந்து எடுத்துட்டு அவர் பேசியிருக்காரு. 1 கோடியேங்கிறது தனி, 60 கோடியேங்கிறது தனி. இப்பெல்லாம் மட்டும் கொடுக்க பாருங்க. 100 லட்சத்தி 1 கோடி அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. 1 லட்சத்தி 1 கோடியே கிடையாது. நீ தப்பா படிக்கிறேன். 83 கோடி. சார்ஜிபிட்டியே குழம்புல தூங்கும். சார்ஜிபிட்டி முன்னாடி எஸ்டிடிக்குலாம் போன் பண்ணும்போது நம்பர் சொல்லுவாங்க. நம்பர் சொல்லுங்க, பின்கோடு சொல்லிட்டு 53 43 52 அந்த மாதிரி 53 54 43 கோடி லாஸ்ட்ல ஒரு கோடியை போடுங்க. சிலருக்கு 900க்கும் 9000க்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி அது இதுதான். ஐயா உங்களுக்கு நம்பர் கூட்டி படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, பக்கத்துல அது தமிழ் எழுத்துக்களா எழுதி படிச்சிடலாம். அது இன்னும் கஷ்டம். அது இன்னும் கஷ்டம். தேவையில்லாம பேசக்கூடாது. இல்லனா இந்த மாதிரி வேணா ஒண்ணு பண்ணலாம். அந்த விஜய் டிவில அப்புறம் அந்த ஜீ தமிழ்ல டாக் பாக்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. எப்படி அந்த மாதிரி வச்சுக்கிட்டா டாக் பாக்ல இருந்து சொல்ல வாங்கி இங்க பேசிடலாம். சிம்பிளுங்க. இதெல்லாம் 1 hour 2 hour சொல்லுவாங்க. 1s 10s 100s 1000 lakhs crores சொல்லி தருவாங்க. சாரிப்பா, நான் அப்ப கட் அடிச்சிட்டு புதிய கீதை படத்துக்கு போயிட்டேன். தமிழ்ல 1 10 100 1000 10000 அப்படியாவது சொல்லுவாங்க. அப்படியாவது படிக்கணும். அது தமிழ் மீடியத்துல படிச்சவங்க இப்படி பேசுவாங்க. அவர் இங்கிலீஷ் மீடியம். நானும் தமிழ் மீடியம் பொதுவா சொல்றேன். நீ என்ன படிச்ச? காமெடி டிசைட் பண்ணி ஆபரேஷன் பண்ணாதீங்க. அடுத்த நியூஸ்க்கு வாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை 20 காசாக சரிவு. ஒரு முட்டை 5.20 படிக்கணுமா? அப்போ ஓகே 20 பைசாவாக நியமனம். சென்னையில 6 ரூபாய் விற்கிறாங்க போல. புதுசா டயட் பிளான்லாம் பண்ணிருந்தாரு. அப்படி போட்டுருக்காங்க, ஆனா விக்க மாட்டேங்கிறாங்க. 7 ரூபாய் 8 ரூபாய் நடுவுல 8 ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு. 8 ரூபாய் வேலை ஏறுச்சுனா ஏத்துறாங்க, குறைஞ்சிச்சுனா குறைக்க மாட்டறாங்க. அது வந்து உலக வழக்கம் தான், குறைக்க மாட்டாங்க. அடுத்து தாவேகா எம்எல்ஏவுக்கு மயில் இறகு மாலை. சேலம் மேற்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனுக்கு மயில் இறகு மாலையில் அணிவித்ததால் சர்ச்சை. எத்தனை மயில புடிச்சிருப்பீங்க? எங்க போய் மயில் இறகு வாங்குனீங்க? ஆமா, இதெல்லாம் சாரிக்கணும். ஒரு லட்சுமணன் வந்து யாருன்னு தெரியுதுல்ல? யாரு அவரு? ஒரு தொகுதிக்கு 2000 ரூபாய். இதனால அவரா நீ வாங்கினியா? பக்கத்து தொகுதி எனக்கு யாரு தெரியுது, பேர் தெரியல. அவர் கொடுத்திருக்காரு, அதனாலதான் நமக்கு கெட்ட பேராச்சு. தாவேகால வந்து காசை குடுக்கலன்னு சொல்லும் போது இந்த பக்கம் ஒரு நியூஸ் வருது. எடுத்து போட்டு காட்டுறாங்க பாருங்க. இல்ல பேசுறேன், சர்டிபிகேட் கொடுக்குறேன், அது வருது. உனக்கு வரல, நீ சேலம் தானே? அந்த காசு கொடுத்த ஒரு சென்னையில இருக்கேன். சேலம் ஒரு ஆதங்கத்துல பேசினாரு, ஒரு ஜெயிச்சவர். வந்துச்சா காசு? இல்ல வரல. இந்த வீடியோ பாருங்களா. ஓட்டு போட்டேன். பாருங்க, ஹாஸ்டல் சாப்பாடு எடுத்து காமிக்க போறோம். தயிர் சாதம். தயிர் சாதமா? அம்மா படுத்து சாதம் அடிச்சுனா மண்டை ரெண்டா பொளந்துரும். அது சோத்தால சொல்றேன். இது இப்ப சோறா என்னது? இட்லி சாப்பாடு. அது அவ்வளவு கட்டியா இருக்கு, உடைக்க முடியல. சமூக நீதி விடுதி மாணவர் வெளியிட்ட வீடியோ. அவ்வளவுதானே, அப்படியே கட் பண்ணு. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. நான் சொல்றேன், இதனாலதான் சொல்றது.
என்ன சொல்லணும், மாணவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இப்படி வீடியோ எடுத்து பதிவு செய்திருக்கார்கள் என்பதை பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன போய் சொல்லுவாரு, இது வன்னி அரசு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எது கூட போக்குற அண்ணன் இப்படி சொல்லி முடிச்சோன்னே ரூட்டு கும்பலும் ஆதவ் டூல் கிட் கும்பலும் உள்ள இறங்கி அந்த சமூக நீதி விடுதலை சீட்டு வாங்கினாங்கல்ல, அவங்க பூரா திமுக கோஷ்டி, திமுக குடும்பம், அவங்கள பூரா பற்றி விட்டுருணும், அவங்கள பூரா படிக்க விடாம பண்ணிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாரதிதாசனுக்கு அதைத்தான் சொன்னாங்க. சரியா, நீங்க தோழர் வன்னி அரசுக்கு அவதூறு பரப்புறதுக்காக இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ போச்சுன்னா நான் ஏதாவது பேசி போடுவேன். வன்மையா கண்டிக்கிறோம். தயவு செஞ்சு வெயிட்டிங் மன்மதன் நன்றி.